இந்த போட்டி முடிவடைந்தவுடன் பார்வையாளர்கள் அனைவரும் தங்கள் சிறந்த கண்காட்சியை பார்க்க அன்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லாம் வர்றாங்களா இங்கே? அவ்வளோதான் பெரிய கை வைக்காம பார்க்கணும். இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க. நான் பார்க்கலாம் இதாரோ அடிச்சிட்டு நான் பார்த்தேன். ஓகே சார், இப்படி வந்துடுங்க நீங்கள். பொருளை பாருங்க, பொருளை பாருங்க. என்னென்ன கண்ணு இது? இதில் என்னென்ன கண்ணு இருக்கு? போதும். எல்லா பொருளையும் அனுபவிச்சது, எல்லா பொருளையும் அந்த வேலையில் சாப்பிட்டது போனது வந்தது. எங்கள் தேத்தாக்குடி யாதவரம்ங்கிற கிராமத்தில் நாங்கள் பொங்கல் விழா கொண்டாடி இருக்கோம். இதை மாதிரி ஒரு பொங்கல் விழா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. இதை காலையிலேருந்து வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் பசங்க கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து முறையாக வச்சுருக்காங்க. காலையிலேருந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, இதில் வந்து என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்கன்னா, நம்ம முன்னோர்கள் 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த முன்னோர்கள் யூஸ் பண்ண எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எவ்வளோ சிறுவர்கள் வந்து கலந்துக்கிட்டு சந்தோஷமாக பார்க்குறாங்கிறத நீங்களே பார்க்க முடியும். இது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண எங்களுக்கு தெரியாத பொருள்லாம் இங்கே அவ்வளோ நிறையா இருக்குது. நிறைய பீங்கான் பொருட்கள், அவங்க கையால் செஞ்ச தட்டு, அதில் தான் அவங்க உணவுலாம் சாப்பிட்றாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அதில் யூஸ் பண்ண இந்த இரும்பு ஜாமான்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணி தான் அவங்க வீடு எல்லாமே அவங்க கட்டுவாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இதில் என்னென்னா, அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாட்டு வண்டி, அந்த உரல், அந்த தொம்பு கூட்டில் தான் நெல்லெல்லாம் சேமித்து வச்சுப்பாங்க, அந்த விஷயம். அப்புறம் மரத்தாலான நிறைய பொருட்கள் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாமே கொஞ்சம் வியப்பாக இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வியப்பாக இருந்தது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண மரத்தொட்டில், ஏர் உழுவை, அப்புறம் நிறைய பொருட்கள் சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இது ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இந்த புதிய முயற்சி வந்து எல்லாரும் எல்லா ஊர்லேயும் செஞ்சால் எல்லா மக்களும் தெரிஞ்சுப்பாங்கிறத நான் இது மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உங்கள் பேர்? சிந்து பிரியா.